Hi guys. So the session நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ். ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் எப்படி யூசர் அண்ட் குரூப் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு சர்வர் இருக்குது. ஒன்று வந்து டொமைன் கண்ட்ரோலர், இது வந்து மெம்பர் சர்வர். சரிங்களா, டொமைன் கண்ட்ரோலர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், மெம்பர் சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டொமைன் கண்ட்ரோலுக்கு கீழே நம்ம ஆல்ரெடி இந்த சர்வரை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட system.cpl போனீங்கன்னா sys.cpm போனீங்கன்னா இது எந்த டொமைன் கீழே இருக்குது. ஆக்சுவலி இதோட டொமைன் பார்த்தீங்கன்னா govin.com அப்படிங்கிற டொமைன் கீழே இருக்குது. ஸோ இந்த டொமைன் கண்ட்ரோலர் உள்ளே போய் பார்த்தோம்னா ஆக்டிவ் டைரக்டரி கம்ப்யூட்டர்ஸ் சர்வர் மேனேஜரில் ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இதில் போய் பார்க்கலாம். அல்லது ரன்னில் போயிட்டு dsa.msc அப்படின்னு நீங்கள் டைப்னா ஷார்ட்கட் உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் அந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலரில் ஐ ஹவ் ஆடட் திஸ் சர்வர். இந்த சர்வரை நான் டொமைனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு யூசர், நம்மளோட டாஸ்க் என்னென்னா யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டொமைன் கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, இந்த டொமைன் கண்ட்ரோலரில் ஆக்டிவ் டைரக்டரியில் யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த யூசருக்கு பெர்மிஷன் அசைன் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பெர்மிஷன் அசைன் பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ணி அந்த யூசரால் நம்மளோட டொமைன் கண்ட்ரோலர் இங்கே இந்த மெம்பர் சர்வர் இருக்குது, இந்த மெம்பர் சர்வரில் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஒரு ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். தென் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு உள்ள, ஸோ இந்த கம்பெனியோட நேம் எதுனாலும் இருக்கலாம். tcs.local அப்படி இருக்கலாம், அல்லது wipro.local இருக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு டொமைன் நேம், இது ஒரு டொமைன் நேம். இப்போ நான் சென்னை ஆஃபீஸில் ஒருத்தர் போய் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. சரிங்களா, சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அப்போ சென்னைன்னு அப்படின்னா சென்னை.tcs.local அப்படிங்கிற டொமைன் கீழே அது வரும். அப்போ அந்த டொமைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். இவர் வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ there will be a folder sales அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். சேல்ஸ் குரூப்னு ஒரு குரூப் இருக்கும். அங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு குரூப் இருக்கும். அப்புறம் சப்போர்ட் டீமுக்கு ஒரு குரூப் இருக்கும். அப்புறம் வந்து டெவலப்பர்ஸ்க்கு ஒரு குரூப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம குரூப் கிரியேட் பண்ணுறோம், ஸோ அந்த குரூப் கிரியேட் பண்ணுற மாதிரி இதில் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர், இப்போ நான் வந்து ஒரு எம்ப்ளாயி உள்ளே ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எந்த டீம், சேல்ஸ் டீமா, சப்போர்ட் டீமா, டெவலப்பரா, ஹெச்ஆரா அப்படி பார்ப்போம். இப்போ ஒரு சேல்ஸ் டீம் அப்படின்னா நம்ம அந்த யூசரை சேல்ஸ் டீம் குரூப்பில் நம்ம போட்டுருவோம். அப்போ இந்த சேல்ஸ் டீம் குரூப்பில் என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அது இவருக்கு வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா இங்கே ஃபைல்ஸ்லாம் ஷேர் ஆகும். சரிங்களா, இப்போ எல்லாருமே ஒரே கம்பெனி தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரே நெட்வொர்க்கில் இருக்கிறப்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும். இப்போ சேல்ஸ் டீமோட டேட்டாவை இவங்க பார்க்கக்கூடாது, ஹெச்ஆர் டீம் டேட்டாவை யாரும் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் தனித்தனி டேட்டா, தனித்தனி ரிசோர்ஸஸ் இருக்கும். அந்த ரிசோர்ஸை அவங்களோட கன்சர்ன் டீம் மட்டும் தான் வந்து அக்சஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். மற்ற யாரும் பண்ணக்கூடாது. அப்படின்னா நமக்கு அதுக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாமே இந்த குரூப் மூலமாக வந்து நம்ம வந்து அப்ளை இது பண்ணுவோம். சரிங்களா, இந்த குரூப் மூலமாக நம்ம வந்து பண்ணுவோம். ஒரு நிமிஷம், கிளாஸ் ஜாயின் அட்டன் பண்ணிட்டேன் நான். சரிங்களா, ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த குரூப் மூலமாக நம்ம அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே, அண்ட் இன்னொரு டீம் இருக்கும், ஐடி அட்மின் ஒரு டீம் இருக்கும். ஸோ ஐடி அட்மின் டீம் தான் இந்த என்டையர் டொமைன் கண்ட்ரோலரை ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ
இந்த ஐடி அட்மின் டீம் இருக்கு இல்லையா, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம்னு சொல்லுவோம் அல்லது ஐடி அட்மின் டீம் சொல்லுவோம். இந்த டீம் தான் இந்த என்டையர் டொமைனை மேனேஜ் பண்ணுவாங்க, டொமைன் கண்ட்ரோலர் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ தே ஹேவ் அ அட்மின் ஆக்சஸ். ஸோ இந்த ஐடி அட்மின் டீமுக்கு அட்மின் ஆக்சஸ் வந்து இருக்கும். அண்ட் ரிமைனிங் எல்லா டீமுக்கும் அட்மின் ஆக்சஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அட்மின் ஆக்சஸ் இருக்காது. அவங்க லேப்டாப்க்கோ இதை நீங்கள் 2 டைப்பாக வந்து டீம் பிரிக்கலாம். உங்களுக்கு இதை புரியுத மாதிரி சொல்லணும் அப்படின்னா 2 டீமாக பிரிக்கலாம். ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் அப்படின்னு ஒரு டீம் இருப்பாங்க. கைஸ் நான் இப்போ இது வந்து எல்லா கம்பெனிலும் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்ஃப்ரா டீம்னு ஒரு டீம் இருப்பாங்க, அப்புறம் விஎம்ஆர் டீம்னு ஒரு டீம் இருப்பாங்க. இப்போ இந்த இன்ஃப்ரா டீமோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு உள்ள புதுசாக எம்ப்ளாயாக போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப் ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? அந்த லேப்டாப்பில் உங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ உங்கள் லேப்டாப்பில் உங்களுக்கு இந்த ஃபோல்டருக்கு தான் ஆக்சஸ் இருக்கணும், இந்த இவரால் இந்த ஷேர் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த ஷேர் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, இவருக்கு இது ரீட் ஆக்சஸ் பண்ணலாம், இதுக்கு ரைட் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த லேப்டாப்பில் he cannot change anything because he is not a user, he is a user, he is not administrator. அப்போ அந்த லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லேப்டாப்க்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், பட் லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்மின் ரைட்ஸ் இருக்காது. விச் மீன்ஸ் உங்களால் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஒரு ஸ்க்ரீன் சேவர் கூட மாற்ற முடியாது. அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் யார் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐடி அட்மின் டீம் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் தான் இதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. தே ஹேவ் ரைட்ஸ். ஈவன் இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு விஎம்ஆர் டீம். சரிங்களா? எனக்கு ஒரு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப்புக்கு எனக்கே லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா த லேப்டாப், த அக்கௌண்ட்ஸ், அந்த ஆக்டிவ் டைரக்டரி அக்கௌண்ட் எல்லாமே மேனேஜ்டு பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் ஆர் ஐடி டீம். இப்போ நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 90% ஆஃப் கம்பெனியில் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்கன்னா இதில் தான் போய் ஒர்க் பண்ணுவீங்க. நான் நல்லா அடித்து சொல்கிறேன். அந்த யூசர் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ புதுசாக ஒரு எம்ப்ளாயி உள்ளே வராரு, இல்லை ஒரு எம்ப்ளாயி ஒரு டீமில் இன்னொரு டீம் போகிறாரு. இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து சப்போர்ட் டீமில் இருக்காரு, அவர் சப்போர்ட் டீமில் வந்து டெவலப்மெண்ட் டீம் மாறுறாரு அப்படின்னா அந்த யூசரை சப்போர்ட் டீமில் டெவலப்மெண்ட் டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அந்த குரூப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாமே யார் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இன்ஃப்ரா டீம் தான் பார்க்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, the infra team, IT admin team handling that entire domain and domain controller, user and computers and groups. So இப்போ நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறது how to create the user and groups. ஓகே, இப்போ சர்வர் கிரியேட் பண்ணுறது, சர்வரில் ஆக்சஸ் கொடுக்குறது, அது எல்லாமே விஎம்ஆர் டீம் பண்ணுவாங்க. இப்போ விஎம்ஆர் டீம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒரு டீம் இருப்பாங்க. இப்போ ஒரு டிசிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மொத்தமாக ஒரு 100 ப்ராஜெக்ட் இருக்குன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் விஎம்ஆர் டீம் தனித்தனியாக இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசிஎஸ் கம்பெனிக்கு வந்துட்டு ஏபிசி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, XYZ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே, இந்த 2 ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த 2 ப்ராஜெக்ட்லையுமே விஎம்ஆர் டீம் இருப்பாங்க. அப்போ அந்த விஎம்ஆர் டீம் நம்ம தான் விஎம்ஆர் டீம், நம்ம தான் அந்த சர்வர் ஆக்சஸ் எல்லாமே கொடுப்போம். அப்போ அந்த அப்ளிகேஷன் சர்வர், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் சர்வர், அதுக்கான ஆக்சஸ் கொடுக்குறது யார் அப்படின்னா நம்ம விஎம்ஆர் டீம் ப்ளஸ் விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர் டீம்னு சொல்லுவாங்க. விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர் டீம் சொல்லுவாங்க. கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் பிரித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் இருக்கும் ஒரு ப்ரொடக்ஷனில், ஒரு கம்பெனி இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த விண்டோஸ் அண்ட் விஎம்ஆர் டீம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு உள்ள சர்வர் கிரியேட் பண்ணுறது, அந்த சர்வருக்கு வந்துட்டு யாரெல்லாம் அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி பெர்மிஷன் அசைன் பண்ணுறது, இது எல்லாமே விண்டோஸ் விஎம்ஆர் டீம் பண்ணுவாங்க. இன்ஃப்ரா டீம், இந்த இன்ஃப்ரா டீமோட வேலை இந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற எம்ப்ளாய்க்கு யூசர் குரூப்ஸ் தேவை. சரிங்களா? அதை இந்த இன்ஃப்ரா டீம் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஒரு இன்ஃப்ரா டீம் எப்படி வேலை பார்ப்பாங்க, how do they create the users, how do they assign the permissions, அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக இப்போ நான் காமிக்கிறேன். ஐ ஹாவ் 2 சர்வர்ஸ். நான் அப்படியே சொல்லியிருக்கேன், நம்மளோட ஒரு ஏடி இருக்குது, இது வந்து ஏடி சர்வர். இந்த ஏடி சர்வர் உங்களுக்கு வந்து அதுக்காக தான் நான் வந்து ஸ்க்ரீன் சர்வர் மாற்றி வச்சுருக்கேன். இது ஒரு ஏடி சர்வர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் கண்ட்ரோலரில் இருக்கிற ஒரு மெம்பர் சர்வர். இது வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலர், இது டொமைன் கண்ட்ரோல் மெம்பர் சர்வர். ஓகே, இப்போ இந்த டொமைன் கண்ட்ரோலரில் நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். அந்த யூசரால் இந்த மெம்பர் சர்வரில் ஆக்சஸ் பண்ணணும். அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே,
ஸோ அப்போ யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போகணும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் சர்வர் மேனேஜரில் போயிட்டு டூல்ஸ் போயிட்டு யூசர் கம்ப்யூட்டர் போகலாம், அல்லது ரன்னில் போயிட்டு dsa.msc டைப் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இதே யூசர் அண்ட் கம்ப்யூட்டரை நம்ம இந்த யூசரை வந்து மெம்பர் சர்வரில் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அதையும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஒரு மெம்பர் சர்வர். இந்த மெம்பர் சர்வரில் நான் சேம் சர்வர் மேனேஜர் போகிறேன். சர்வர் மேனேஜர் போனால் எனக்கு அங்கே ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்காது. டூல்ஸில் போகிறேன். பாருங்கள், எனக்கு இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் இல்லை? கேன் சம்மன் டெல் மீ? டொமைன் கண்ட்ரோலில் எனக்கு சேம் இந்த இடத்துல ஆக்டிவ் டைரக்டரி சர்வீசஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் இதே மெம்பர் சர்வரில் இல்லை. என்ன காரணம் கைஸ்? கேன் சம்மன் டெல் மீ? ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ல ADDS இன்ஸ்டால் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. நம்ம ரெண்டுமே சர்வர் தான். ரெண்டுமே 2022 சர்வர்ஸ் தான். பட் என்னன்னா இந்த சர்வரில் we have enable ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சரில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸை எனேபிள் பண்ணியிருக்கோம். இந்த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். we have enabled active directory domain service and DNS server enable பண்ணியிருக்கோம். whereas the member சர்வரில் பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு டொமைன் கீழே சைல்டு டொமைன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா. இதில் பாருங்கள், அது ஃபீச்சர் எனேபிள் இல்லை. அப்போ உங்களுக்கு டொமைன் கண்ட்ரோலில் மட்டும்தான் அந்த யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஃபைன். இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ டூல்ஸ் போகிறேன், யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் போகிறேன். இப்போ இதில் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம குரூப் கிரியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ் தான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நான் இப்போ என்ன குரூப் கிரியேட் பண்ணுறேன், நியூ. இந்த யூசர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு போனீங்கன்னா தேர் இஸ் அ குரூப். ஓகே, நல்லா பாருங்கள், குரூப்னு இருக்கா. ஸோ இந்த குரூப்பில் போயிட்டு குரூப் நேம் அப்படின்னு கொடுக்கணும். இந்த குரூப் நேமில் ஐடி அட்மின் இன்ஃப்ரா. ஸோ ஐடி அட்மின் இன்ஃப்ரா அப்படின்னா அந்த குரூப்பில் இவருக்கு வந்து பெர்மிஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட் ரைட்ஸ் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து குரூப் ஸ்கோப்பு யூனிவர்சல், குளோபல், டொமைன், லோக்கல் இருக்குது. இது பை டிஃபால்ட்டாக குளோபல் இருக்கட்டும். யூனிவர்சல் அப்படின்னா என்டையர் ஃபாரஸ்ட்டுக்கே அது வரும். ஸோ பை டிஃபால்ட்டாக டொமைன், லோக்கல் இருக்கட்டும். குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஐடி அட்மின் இன்ஃப்ரா அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. எகைன் மறுபடியும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். என்ன குரூப் அப்படின்னா ஹெச்ஆர் குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஹெச்ஆர். ஸோ ஹெச்ஆர் அப்படிங்கிற குரூப் கிரியேட் ஆகிருக்கு. எகைன் மறுபடியும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். டெவலப்பர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ 3 குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஐடி அட்மினில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும் அட்மின் ரைட்ஸ் வேணும். ஹெச்ஆருக்கு அட்மின் ரைட்ஸ் கூடாது, டெவலப்பர்ஸ்க்கு அட்மின் ரைட்ஸ் கூடாது. சரியா? அப்போ நான் அந்த ஐடி அட்மின் குரூப்பை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணேன்னா இதில் மெம்பர் ஆஃப்னு இருக்குது. ஸோ இந்த ஐடி அட்மின் குரூப் எதில் மெம்பர் கொண்டு போகலாம் அப்படின்னா ஆட் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மினி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஓகே, தென் ஆட் போயிட்டு டொமைன் அட்மின் வந்துச்சு. அப்போ இந்த ஐடி அட்மின் இன்ஃப்ரா டீமுக்கு நான் என்ன மெம்பர்ஸ் கீழே கொண்டு வரேன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த குரூப்பு கீழே யாரெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அவருக்குலாம் அட்மின் ரைட்ஸ் வந்துடும். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு மெம்பர் கொண்டு வரேன், டொமைன் அட்மின் அப்படிங்கிற ஒரு மெம்பருக்கு கொண்டு வரேன். சரியா? இந்த இருக்கு பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, டொமைன் அட்மின் இந்த இருக்கு பாருங்கள். இந்த டொமைன் அட்மின் தான் என்டையர் இதுக்குமே வந்து பார்த்தீங்களா ரைட்ஸ் இருக்கும். இதில் பாருங்கள், இப்போ டொமைன் அட்மின் கிளிக் பண்ணி மெம்பர்ஸ் போனோம்னா இந்த டொமைன் அட்மினில் யாரெல்லாம் இருக்காங்க, நான் தேரிக்குமார் இருக்கார், அட்மின் ஐடி அட்மின் இன்ஃப்ரா இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்குது. ஓகே, இப்போ புதுசாக ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாரு. ஓகே, அந்த எம்ப்ளாயி நேம் வந்து என்னென்னா ரமேஷ் அப்படின்னு வச்சுப்போம்.
the employee joining into the IT admin group. IT adminல ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாரு. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், க்ரியேட் பண்ணுறேன். அந்த யூசரோட நேம் ரமேஷ், லாஸ்ட் நேம் குமார், ரமேஷ் குமார், லாகான் நேம் ரமேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் லாகான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூஸ்வலாக இந்த இதுதான் வைப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு லேப்டாப் எல்லாமே கொடுத்து ப்ரொவைட் பண்ணால் இந்த ஆப்ஷன் தான் போவாங்க. இப்போ எல்லாமே லேப்டாப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏடி வந்து நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்துடும். இப்போ நம்ம ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோம்னா அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கான யூசர். ஏன்னா அது ஒரு செக்யூரிட்டிக்காக. அப்படி வேணும் அப்படின்னா இது நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னா உங்களால் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு நெவர் எக்ஸ்பயர் அப்படின்னா அதாவது பாஸ்வேர்டு பாலிசின்னு ஒன்று இருக்கும். எல்லா பெரிய பெரிய கம்பெனிலையும் பாஸ்வேர்டு பாலிசி இருக்கும். 3 monthsக்கு ஒருக்கா பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அப்போ பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகக்கூடாது அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் பாஸ்வேர்டு நெவர் எக்ஸ்பயர். அக்கௌண்ட் டிசேபிள்டு, எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்து வேண்டாம், டிசேபிள் பண்ணால் இதை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு நெவர் எக்ஸ்பயர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ ரமேஷ்ங்க யூசர் வந்துட்டாரா? இப்போ இவரை எப்படி ஹவு டு ஆட் இந்த ரமேஷ்குமார் அப்படிங்கிற யூசருக்கு நம்ம எப்படி இந்த ஐடி இன்ஃப்ராவுக்கான ரைட்ஸை நம்ம கொடுக்குறது அப்படின்னா இதை ப்ராப்பர்ட்டிஸ் போங்க அல்லது டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதை இந்த யூசர் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் மெம்பர் ஆஃப். கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறீங்கன்னா இது உங்களோட ஒன் ஆஃப் த ரெகுலர் ஆக்டிவிட்டி. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டில் டெய்லி 10 பேர் ஜாயின் பண்ணுவான், 10 பேர் வெளியில் போவான், இல்லை 2 பேத்துக்கு அக்கௌண்ட்ஸ் டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு. சரியா? அதனால் இது பார்த்துக்கோங்க முக்கியமாக. அகைன் ஷோவிங் டபுள் கிளிக் பண்ணுங்கள், மெம்பர் ஆஃப் போங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அட்மின் ரைட்ஸ் இல்லை, ஹீ ஒன்லி ஹேஸ் அ டொமைன் யூசர். அவர் வந்து யூசராக தான் இருக்கார். ஹீ டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ் டு மாடிஃபை த செட்டிங்ஸ் ஆர் சம்திங். இப்போ இவரை நான் ஐடி அட்மின்குள்ளே கொண்டு வர போகிறேன். அப்போ ஆட் போயிட்டு இங்கே ஐடி அட்மின் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஐடி அட்மின் குரூப்பில் இவர் ஆட் பண்ணிட்டேன். அப்போ நான் ஐடி அட்மின் குரூப்பில் இவர் ஆட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஹயராக்கியில் இவருக்கு அந்த ரைட்ஸ் வந்துடும், அட்மின் ரைட்ஸ் வந்துடும். ஸோ அப்ளை ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் அந்த ஐடி அட்மின் குரூப் போனீங்கன்னா மெம்பர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா தெரியுதா, ரமேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு மெம்பர் உங்களுக்கு வந்து தரா. அதே மாதிரி ஆல்ரெடி தேரிக்குமார் அப்படிங்கிற ஒரு மெம்பர் இருக்கார், அவரையுமே நான் ஐடி அட்மின்குள்ளே கொண்டு போகிறேன். ஸோ அப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன், மெம்பர் ஆஃப் போகிறேன். ஸோ ஆட் கொடுத்துட்டு ஐடி அட்மின் இன்ஃப்ரா. ஸோ இப்போ 2 பேர் வந்து the both Ramesh Kumar, Theri Kumar having the access of admin rights because they belongs to IT admin infra group. சரி, இப்போ இன்னொரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாரு. the employee belongs to HR team. ஸோ அப்போ நான் இன்னொரு எம்ப்ளாயி நான் கொடுக்குறேன். அந்த எம்ப்ளாயி நேம் வந்து நம்ம ஹெச்ஆர். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சுக்கலாம். லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஹெச்ஆரை ஜாயின் பண்ணுறாங்க, அவங்க லாகன் நேம் லக்ஷ்மி. ஓகே, ஸோ அவங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் லாகான். இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு இப்போ நான் ரியல் டைமாக காமிக்கிறேன். அப்படி இருக்கட்டும், நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஹெச்ஆர் டீம். ஸோ ஐம் ஆடிங் லக்ஷ்மி டு ஹெச்ஆர். ஸோ மெம்பர் ஆஃப் போகிறேன், ஆட் கொடுக்குறேன்.
இதில் ஹெச்ஆர் அப்படின்னு டைப் பண்ணுறேன், செக் நேம் கொடுத்தா ஹெச்ஆர் வந்துடும். தென் ஓகே கொடுக்குறேன், அப்ளை ஓகே. இப்போ அந்த ஹெச்ஆருக்குள்ளே குரூப்பில் போய் பார்த்தோன்னா லக்ஷ்மி மெம்பராக இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி ஹெச்ஆர் மெம்பர் ஆஃப், இந்த ஹெச்ஆர் குரூப் எதில் மெம்பர் ஆஃப் இருக்குது? அட்மின் ரைட்ஸ் இல்லை, நோட் பண்ணிக்கணும். தே டோன்ட் ஹேவ் அட்மின் ரைட்ஸ். இந்த இடத்துல அட்மின் ரைட்ஸ் இல்லை, தே ஆர் ஜஸ்ட் டொமைன் யூசர்ஸ். இப்போ நான் மெம்பர் சர்வர் போகிறேன். இந்த சர்வரில் போயிட்டு மெம்பர் சர்வர் இதை இப்போ சைன் அவுட் கொடுத்துட்டு நான் லக்ஷ்மி அப்படிங்கிற ப்ரொஃபைல் மூலமாக லாகின் பண்ணுறேன். இப்போ என்னோட லாகின்ல இருக்குது. ஸோ அதர் யூசர் இந்த மாதிரி ஆடியோ லாகின் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கீழே வந்து அதர் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அதர் யூசரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அவங்க நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கலாம். என்று கொடுக்குறேன். The user password must be changed before signing in. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு யூசர் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்களே உங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படிங்கிறப்ப இது ஒரு செக்யூரிட்டி பர்பஸாக வச்சுருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இதில் அது இந்த ஒரு டைம் மட்டும் லாகின் பண்ணுறப்ப தான். நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்ப இப்படிலாம் கேட்காது. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஓகே, சாரி கேன்சல் கொடுக்க தெரியாமல். ஸோ நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் பாலிசி மீட் பண்ணலன்னு சொல்லுது. அனேபிள் டு அப்டேட் பாஸ்வேர்ட் வேல்யூ ப்ரொவைடட் நியூ பாஸ்வேர்ட் டஸ் நாட் மீட் தி லென்த் ஆர் ஹிஸ்ட்ரி ரெக்யர்மென்ட் டொமைன். ஓகே, நம்ம ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்டே கொடுத்தோம்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டை மாற்றுறேன். இதில் ஸோ பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னா சேம் இந்த யூசரை கிளிக் பண்ணுங்கள், ரீசெட் பாஸ்வேர்டு கொடுங்க. we can able to reset the password. ஓகே, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் சர்வர் வரேன். ஸோ பாஸ்வேர்டு வேல்யூ தப்புன்னு காமிக்குது. பாஸ்வேர்ட் ஹஸ் பீன் சேஞ்ச்டு. அதாவது பாஸ்வேர்டு பாலிசின்னு ஒன்று இருக்குது. அந்த பாலிசி படி நம்ம வந்து பாஸ்வேர்டு லென்த்து, பாஸ்வேர்டுக்கு வந்துட்டு கேப்ஸ் இருக்கணும், நியூமரிக்கல் இருக்கணும், இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த யூசருக்கு வந்துட்டு அட்மின் ரைட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து மாற்றி உள்ளே வந்திருக்கோம். இது அட்மின் ரைட்ஸ் இருக்கா இல்லைன்னு எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, ஏதாவது செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அது சேஞ்ச் பண்ண அலோவ் பண்ணாது. இதில் பார்த்தீங்கன்னா வேறு இன்ஃபர்மேஷன் எதுவுமே வராது. இப்போ
செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா? இப்போ இதில் வந்து ஃபயர்வால் வந்து நான் வந்து எனேபிள் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபயர்வால் ஆனில் இருக்குது. ஸோ ஃபயர்வால் வந்து டிசேபிள் பண்ணுறேன். சி, ஃபயர்வால் அப்படிங்கிறது ஒரு அட்மின் ரைட்ஸ் இருக்கக்கூடியது. இப்போ என்னால் அந்த செட்டிங்ஸை மாற்ற முடியலை. ஏன் அப்படின்னா இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற யூசருக்கு வந்துட்டு தெர் இஸ் நோ அட்மின் ரைட்ஸு. அவங்களால ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் உண்டு. ஓகே, ரீட் ஒன்லி ஆக்சஸ். அவங்களால வேறு எந்த ஒரு செட்டிங்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஈவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் இப்போ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இப்போ க்ரோம் டவுன்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சில இதில் டவுன்லோடு கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில இதில் டவுன்லோட் பண்ணலாம், பட் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து அந்த அட்மின் ரைட்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். டவுன்லோட் ஆச்சா இல்லையா? டவுன்லோட் ஆகலை. ஐ திங்க் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இப்போ தான் டவுன்லோட் ஆகுது. ஓகே, ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஐ எம் ட்ரைங் டு இன்ஸ்டால் கூகுள் க்ரோம். See, when I try to install Google Chrome, it's prompt for username password. இப்போ ஏன்னா எனக்கு அட்மின் ரைட்ஸ் இல்லை. டு கண்டினியூ என்டர் ஆன் அட்மின் யூசர் அண்ட் பாஸ்வேர்டு. நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்கன்றது. இப்போ நம்ம எப்படி இப்போ அட்மின் ரைட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ஆர்டிபி எடுத்துட்டு ஒன்று அவங்க அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணுவாங்க, அல்லது இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தேரிக்குமார் அப்படிங்கிற யூசர் வந்துட்டு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் என்னோட யூசர் நேம் இதில் போட்டுக்கலாம். போட்டு எஸ் கொடுத்தோம்னா எனக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகும். பாருங்கள், இப்போ தேரிக்குமாருக்கு வந்துட்டு தெர் இஸ் அ ரைட்ஸு, ரமேஷ்குமாருக்கு ரைட்ஸ் இருக்குது, அதனால் இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, ஒன்று நான் என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரொஃபைலை சைன் அவுட் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரொஃபைல் லாகின் பண்ணிவிட்டு என்னோடய யூசர் ப்ரொஃபைல் லாகின் பண்ணிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஒரு இன்ஸ்டலேஷனுக்கான ஒரு இதை கிளிக் பண்ணுறப்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குறப்ப நீங்கள் அந்த அட்மின் ரைட்ஸ் இருக்கிற ப்ரொஃபைல் மூலமாக லாகின் பண்ணலாம். கேஸ் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லை மறுபடியும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக எல்லாமே காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து ரியல் டைமில் பண்ணுவாங்க, எல்லாமே ரியல் டைமில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈவன் இப்போ எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே அதுக்கு வந்து எகைன் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு அட்மின் ரைட்ஸ் இல்லை அப்படின்னா. ஈவன் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ண முடியுதான் பார்ப்போமா? வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம குரூப் பாலிசி மூலமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், வால்பேப்பர் சேஞ்ச் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வால்பேப்பர் சேஞ்ச் ஆகுது. இதை கூட நம்ம வந்து எப்படின்னா குரூப் பாலிசி மூலமாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து வால்பேப்பரே சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம. ஓகே, இப்போ இதே கான்செப்டில் இதுக்கு அடுத்து எப்படி ஒரு ஃபோல்டரை ஷேர் பண்ணி
அதுக்கு ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது முடியட்டும், முடிஞ்சதும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் ஓகே இன்ஸ்டால் ஆகட்டும், டைம் ஆகும் எப்படி இன்ஸ்டால் ஆகுறதுக்கு. என்னது ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுது, அதனால் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ க்ரோம் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து appways.cpl போனீங்கன்னா க்ரோம் இங்கே இருக்குது. இதை உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டால் இந்த அக்கௌண்ட்லேருந்து பண்ண முடியாது. அன்இன்ஸ்டால் கொடுக்குறேன், எகைன் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஆனால் நான் இதே இதில் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது இல்லையா, இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னோட அட்மின் டெக்ஸ்ட் இருக்க பாஸ்வேர்டை போட்டோம்னா ஐ கேன் ஏபிள் டு அன்இன்ஸ்டால். ஓகே, இல்லை நான் வந்து என்னோடய ப்ரொஃபைல் லாகின் பண்ணிட்டோம்னா டேட்டாவை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதை. சரியா? ஓகே தென் யூசர் க்ரியேஷனில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அடிக்கடி வர பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடிக்கடி நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை சந்திப்பீங்க விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்துச்சுன்னா. என்னென்னா பாஸ்வேர்ட் லாக் ஆகுறது. ஒரு யூசர் சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு பாஸ்வேர்ட் லாக் ஆகிடுச்சு. 3 விஷயங்கள் இதில் வந்து இன்வால்வ் ஆகும். இது வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் லாக் அவுட் இஷ்யூன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம பாஸ்வேர்ட் லாக் அவுட் இஷ்யூ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாட் இஸ் பாஸ்வேர்ட் லாக் அவுட் இஷ்யூன்னு சொல்லிட்டு. சரி, அக்கௌண்ட் லாக்டு, பாஸ்வேர்ட் ரீசெட், அக்கௌண்ட் லாக்டு இஷ்யூ. இப்போ ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா இந்த 2 இஷ்யூவுமே அடிக்கடி பார்ப்பீங்க நீங்கள். பாஸ்வேர்ட் ரீசெட் இஷ்யூவும் அக்கௌண்ட் லாக்டு இஷ்யூவும். ஸோ பாஸ்வேர்ட் ரீசெட்டுக்கு அப்படின்னா ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் பாஸ்வேர்டு பாலிசி இருக்கும். உங்களோட பாஸ்வேர்டு வந்து 3 மந்த்ஸில் எக்ஸ்பயர் ஆகுறது, அல்லது உங்களோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் எக்ஸ்பயர் ஆகும் அப்படி நம்ம பாலிசி செட் பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி ரீசனுக்காக. சிலர் வந்து என்னென்னா இப்போல்லாம் எப்படி வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி லிங்க் கொடுத்துட்றான். இப்போ சில இதில் வந்து சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியலாட்டி உங்களால் லாகின் பண்ண முடியாது, அப்போ எக்ஸ்பயர் ஆகிரும். நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் யூ கேனாட் லாகின்னு வந்துடும். அப்போ நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ரீசெட்டுக்கு வந்துட்டு ஒரு மெயில் பண்ணணும் அந்த அட்மினுக்கு. ஸோ மெயில் பண்ணி இந்த மாதிரி என்னோடய பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, ப்ளீஸ் ரீசெட் த பாஸ்வேர்டுன்னு சொல்லி நீங்கள் மெயில் பண்ணணும். அப்படி மெயில் பண்ணுறப்ப நம்மளோட வேலை என்ன அப்படின்னா அந்த யூசர் ரைட் கிளிக் பண்ணி வில் கோ டு தட் ரீசெட் பாஸ்வேர்டு. ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு நம்ம ரீசெட் பண்ணி கொடுத்துடலாம். யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் லாகான். சேம் இந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிட்டோம்னா இந்த பாஸ்வேர்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணோம்னா அவங்களே பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம் எகெயின். ஓகே, ஸோ டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ இந்த பாஸ்வேர்டை வந்து நான் மெயில் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். இந்த மாதிரி இதுதான் அவங்க பாஸ்வேர்டை மெயில் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ தட் அவங்களே அவங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு இஷ்யூ. செகண்டு அக்கௌண்ட் லாக் அவுட் இஷ்யூ. அக்கௌண்ட் லாக் அவுட் இஷ்யூ எதுக்காக மேக்ஸிமம் வரும் அப்படின்னா ஒரு யூசர் மல்டிபிள் சர்வரில் லாகின் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி அப்படிங்கிற யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய சர்வர் லாகின் பண்ணி ப்ராப்பராக லாக் ஆஃப் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அப்படி பண்ணுறப்ப அது என்ன ஆகும்னா ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிரும் அந்த அக்கௌண்ட்டு. ஸோ அப்போ அது அக்கௌண்ட் லாக்ட் அவுட்னு வந்துடும். அப்போ அக்கௌண்ட் லாக்ட் அவுட்னு வர்றப்ப திருப்பி அவங்க வந்து வேறு ஒரு மிஷினில் இல்லை அதிலே லாகின் பண்ணுறப்ப என்ன வரும்னா யுவர் அக்கௌண்ட் லாக்டு யூ கேனாட் லாகின் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் லாக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம எனேபிள் பண்ணி விட்டுறலாம். சேம் இங்கே பார்த்தீங்களா அன்லாக் த யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் பாஸ்வேர்டை மாற்றிட்டு ஓகே பாஸ்வேர்டை மாற்றணும்.
பாஸ்வேர்டை மாற்றிட்டு அன்லாக் த யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் லாக் ஆகிருக்கும்ல அது அன்லாக் ஆயிரும். ஸோ தட் தே கேன் லாகின். கைஸ் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காதுல்ல? இதில் நான் சொல்கிற இது வந்து ரெகுலராக ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ. ஸோ நம்ம இதில் 2 விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்க. ஸோ கேன் சம்மன் ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ்? கேஸ் இப்போ நம்ம இதில் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் இருக்கா? அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகுறது வந்து இப்போ தப்பாக பாஸ்வேர்டு அதே தப்பான பாஸ்வேர்டு ரிப்பீட்டாக இது பண்ணும்போது லாக் ஆகும். சம்டைம் அவங்க லாகின் பண்ணிட்டு லாக் அப் பண்ணாமல் போயிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, லாக் அப் பண்ணிடுவாங்க. யூஸர் வந்து அதே சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அவர் பாஸ்வேர்டு போட்டு அதை லாக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு அடிக்கடி வரும் இல்லையா, அக்கௌண்ட் லாக் அவுட் இஷ்யூ? ஆமாம். ஓகே. என்னென்ன ரீசன்? மேக்ஸிமம் பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம சைன் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் வேறு என்ன ரீசன் சொல்கிறீங்க? அவங்க தப்பான பாஸ்வேர்டு மறந்துட்டு தப்பான பாஸ்வேர்டு ட்ரை பண்ணி எஸ் அது ஆக்சுவலி அது முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 டைம் இல்லை 4 டைம் அந்த மாதிரி தான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். 3ஆவது டைம் மேலே நீங்கள் வந்து தப்பான பாஸ்வேர்டு போட்டால் அக்கௌண்ட் லாக் ஆயிரும். இந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். எஸ் வேற? ஸோ மேக்ஸிமம் இந்த 2 சினாரியோ தான். தப்பான பாஸ்வேர்டை நீங்கள் சொல்லுங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் டைம் இதுவாக இருக்கு, எக்ஸ்பயர் ஆகும். ஆனால் எக்ஸ்பயர்டு மெசேஜ் வந்துடும். ரெண்டு ரீசன். ஓகே. சொல்லுங்க சார். பாஸ்வேர்ட் இப்போ எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னா ஒரு 5 days பிஃபோரே நோட்டிஃபிகேஷன் மெயில் வரும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி 3 டைம்ஸ்க்கு மேல பாஸ்வேர்ட் தப்பா அடிச்சா அக்கௌண்ட் லாக் ஆயிரும். நம்ம ஏடில போய் அக்கௌண்ட் அன்லாக் பண்ணிடுவோம். இது சின்ன ரீசன். இது உங்களுக்கு ரெகுலரா வர இஷ்யூ தானே? ஆமா, ரெகுலரா வரக்கூடிய இஷ்யூ. இப்போ ஒரு பெரிய என்விரான்மெண்ட் நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னா டெய்லி ஒரு டிக்கெட் வந்துகிட்டே இருக்கும். அக்கௌண்ட் லாக் அவுட் இஷ்யூ, பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண சொல்லிட்டு டிக்கெட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் வந்து சொல்கிறேன். இது சம்டைம்ஸ் இன்டர்வியூவில் கேட்குறாங்க. இது ஆக்சுவலி ரொம்ப பேசிக்கான ஒரு டாஸ்க்கு. விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டாஸ்க். அக்கௌண்ட் லாக் அவுட் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான டாஸ்க்கு. ஸோ இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு யூஸரை கிளிக் பண்ணிவிட்டு ரிசெட் பாஸ்வேர்ட் கொடுங்க, பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, தென் அன்லாக் த அக்கௌண்ட் அப்படி கொடுங்க. அக்கௌண்ட் வந்து அவங்க போடுறப்ப அன்லாக் ஆயிரும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த செஷனில் எப்படி யூசர் க்ரியேட் பண்ணுறது, எப்படி குரூப் க்ரியேட் பண்ணுறது, எப்படி அந்த குரூப்புக்கு நம்ம அட்மின் ரைட்ஸ் கொடுக்குறது அப்படி சொன்னேன். அதே மாதிரி யூசருக்கும் நீங்கள் அட்மின் ரைட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு யூசர் இருக்கார், அவர் எந்த குரூப்புமே இல்லை, தனியாக தான் இருக்கார் அப்படின்னா அவருக்கு நீங்கள் அட்மின் ரைட்ஸ் கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மெம்பர் ஆஃப் போனீங்கன்னா இதில் ஆட் அப்படிங்கிறதுல அட்மின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்மின் வரும். அதை நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஓகே ஆயிரும். ஸோ நீங்கள் பர்டிகுலராக ஒரு யூசருக்கு மட்டும் அட்மின் ரைட்ஸ் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், அல்லது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி, ஏன்னா இப்போ ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணுறான் ஒரு டீமில் இருக்கான் அப்படின்னா அந்த 100 பேருக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நம்ம கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், அந்த 100 பேர்த்தையும் ஒரு குரூப்பில் போட்டு மொத்தமாக அந்த குரூப்புக்கு ரைட்ஸை கொடுத்துருவோம். ஸோ தட் அந்த குரூப்பில் யாராக இருக்காங்களோ அந்த ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஆக்சுவலி இப்படி தான் அவங்க ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. சரியா? ஃபைன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த யூசர் குரூப்ஸ் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஷேர் ஃபோல்டரை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே.